கடந்த 8ஆம் தேதி கோவை சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ராஜன் அவரது மனைவியான ஜோதி என்பவர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிரசவ வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு 8ஆம் தேதி அன்று 3:30 மணி அளவில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தைக்கு உதவி செய்வது போன்று அவரது அருகிலேயே இருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் இன்று பிற்பகல் சுமார் ஒரு 2 மணி அளவில் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு திடீரென மாயமாகியுள்ளார். இது தொடர்பாக சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அந்த குழந்தையை காணாமல் தவித்த அந்த குழந்தையின் தாயான ஜோதி இது குறித்து அந்த மருத்துவமனையில் அந்த வார்டு அருகே உள்ள அந்த காவலாளியிடம் தகவல் அளித்துள்ளார். காவலாளி அதைத் தொடர்ந்து அந்த வார்டு முழுவதும் சுற்றி தேடி பார்த்தபோது அந்த குழந்தை இல்லாமல் இருக்கவே அருகில் இருந்தவரிடம் விசாரித்த போது சிவப்பு நிற சேலை அணிந்த ஒரு பெண் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே சென்றதாக கூறியுள்ளனர். இதையடுத்து அந்த குழந்தையின் தாயான ஜோதி உடனடியாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் அளித்த தகவலின் பேரில் மருத்துவமனை நிர்வாகத்தினர் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அருகில் இருந்தவரிடம் தற்போது வரை விசாரணை நடத்தி வருகின்றனர். எனினும் இந்த குழந்தையை கொண்டு சென்ற அந்த சிவப்பு நிற சேலை அணிந்திருந்த பெண் யார், என்ன, எதற்காக அந்த தாயுடன் அங்கு தங்கியிருந்தார் என்பது குறித்த ஒரு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலம் மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஒரு குழந்தை கடத்தப்பட்ட நிலையில் தற்போது கோவை அரசு மருத்துவமனையிலும் பெண் குழந்தை அதுவும் கடத்தப்பட்டிருக்கின்ற இந்த சம்பவமானது இங்கு இருக்கக்கூடிய பிற நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.